அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை படிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போது வரைகிற எக்ஸாம்ஸ்லலாம் அதிகமாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 10 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக பார்ப்போம். இது 4 பார்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு 10 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக பார்ப்போம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ எந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம அதை டீட்டெயிலாக அந்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ பாருங்கள், யூஜிசி நெட் எக்ஸாமில் ஜூன் 23 கேட்டிருக்காங்க. இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, எப்போது லான்ச் பண்ணாங்க, எந்த இயரில் லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1960 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு இதில் கேட்குறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் 7 டிஸ்ட்ரிக்ஸ், ஸோ என்னென்ன 7 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், ஸோ நம்ம அந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தமாரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்தமாரி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், இல்லைனா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸை பார்ப்போம். பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ நாட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், எது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ அதேமாரி இந்தமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கீம்ஸுக்கு போவோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நரேந்திர மோடி வந்தோடனே பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணார். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேரா கதா பாக்யா விதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவுடைய முக்கியமான ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29.37 crore அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு உமன் அண்ட் 35.1 crore அக்கௌண்ட்ஸ் ஹேவ் ஓப்பன் டு ரூரல் அண்ட் செமி ரூரல் அர்பன் ஏரியாஸ். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸோடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 7/3/2025 வரைக்கும் ஸோ எத்தனை அக்கௌண்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 55 கோடி ஜன்தன் அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம். ஸோ ஞாபகம் வச்சிங்கன்னா நம்ம பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆகஸ்ட் 15, 2014 லான்ச் பண்ணாங்க. இதோடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா மேரா கதா பக்யா விதாதா, மேரா கதா பக்யா விதாதா. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது தான் முக்கியமான நோக்கமே. ஓகே, இது 2வது ஸ்கீமுக்கு போவோம். மேக் இன் இண்டியா ஸ்கீம். இது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எப்போ லான்ச் பண்ணாங்க இதை நம்ம பின் ட்ராப்பில் நம்ம வச்சுக்க முடியாது, படித்தா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஸோ மேக் இன் இண்டியா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க பாருங்கள், 25 செப்டம்பர் 2014 அப்போ மேக் இன் இண்டியா ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் பண்ண மேக் இன் இண்டியா ஸ்கீமோடைய முக்கியமான இது என்னென்னா 100% ஆஃப் எஃப்டிஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, மீடியா. ஸோ இதெல்லாம் நமக்கு இதில் மேக் இன் இண்டியா ஸ்கீமில் முக்கியமானது. அப்போ மேக் இன் இண்டியா ஸ்கீம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா 25 செப்டம்பர் 2014. ஓகே, இப்போ 3வது ஸ்கீம் பற்றி பார்ப்போம். ஸோ 3வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அபியான் ஸ்கீம் தான் 3வது ஸ்கீம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ், ஸ்வச் பாரத் அபியானோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு கிளீன் தி ஸ்ட்ரீட், ரோட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் சிட்டிஸ், வில்லேஜ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் while promoting the sanitation and hygiene. ஸோ ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காக ஸோ இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது அக்டோபர் 2, 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து 4வது ஸ்கீம் பார்த்திங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்
ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், ஜனவரி 22, 2015 கொண்டு வந்திருக்காங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ ஸ்கீமு ஜனவரி 22, 2015. ஓகே, இதோடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன, டு அட்ரஸ் தி டிக்ளைனிங் தி சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொமோட் தி எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இதுதான் அதோடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து அஞ்சாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சுகன்யா சமித்ரி அக்கௌண்ட், சுகன்யா சமித்ரி யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமுடைய இந்த ஸ்கீம் முக்கியமாக எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2015 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கமே என்னென்னா கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கமே. இப்போ கேர்ள் சைல்டு மேரேஜ்க்காகவோ இல்லை கேர்ள் சைல்டுடைய படிப்புக்காகவோ இந்த சுகன்யா சமுத்ரி யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 22 ஜனவரி 2015 கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம எக்ஸாமில் சொல்லிடலாம். இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஃபீமேல் சைல்டு. ஸோ உங்கள் வீட்லேயும் ஃபீமேல் சைல்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுடைய ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8.2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து 6வது ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ்ஸ், இந்த சுகன்யா சமுத்ரி ஸ்கீமுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் நம்ம வீட்டில் பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம யாராவது கேட்டால், நம்ம வீட்டில் பெண் குழந்தை இல்லைன்னா கூட யாராவது வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த கண்டிப்பாக நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ சுகன்யா சமுத்ரி யோஜனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். டு ப்ரொவைட் தி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ அதுக்கப்புறமா 10 years of an age have been account open in the name of her parent or legal guardian. ஓகே, அதுக்கப்புறமா 250லேருந்து 1,50,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோனா 8.2 கிடைக்கும். இதோடைய அக்கௌண்ட் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 21 வயசில் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சி ஏஜென்சி. இதுதான் முத்ரா பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இந்த முத்ரா பேங்க்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது 8 ஏப்ரல் 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3 விஷயங்கள் நமக்கு முக்கியமானது. சிசு, கிஷோர், தருண். கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்குறாங்க, நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குறாங்க, நிறைய டிஆர்பி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. முக்கியமாக யூஜிசி நெட் எக்ஸாமில் அதிகமான இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முத்ரா பேங்க்கு எப்போ லான்ச் பண்ணாங்க, இதோடைய முக்கியமான 3 கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிசு, கிஷோர், தருண். சிசுவில் ஸோ லோன் அப் டு 50,000, கிஷோரில் 5 lakhs, தருணில் 10 lakhs. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை நமக்கு தருண் என்ன பண்ணியிருக்காங்க, நியூ கேட்டகரி 2024 என்ன பண்ணியிருக்காங்க, 10 lakhs to 20 lakhs வரைக்கும் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து 7வது ஸ்கீம் அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா பார்த்திங்கன்னா 9 மே 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. 9th மே 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கீம், கவர்மெண்ட் வேலையில் இல்லாத ப்ரைவேட் வேலையில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஸோ மினிமம் ஏஜ் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஜாயின் பண்ணுறதுக்கு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில் ஜாயின் பண்ணலாம். 60 வயசுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பென்ஷன் அமௌண்ட்டாக நமக்கு மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்கும்.